हरे कृष्ण माताजी। हरे हरे कृष्णा कृष्ण प्रभु। माताजी. எல்லாருக்கும் हरे ஸ்கிரீன் कृष्ण ஷேர் தெரியுதா? தெரியுது மாதாஜி. தெரியலமா? काले वनकम माताजी। हरे कृष्ण ஓகே ஓகே மாதாஜி. ஓகே ஹரி बोल. देशी வாழ்த்துக்கள். हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. சாரி மியூட்ல இருந்திருக்கேன். व्रजे प्रसिद्धं नवनीतचोरं गोपाङ्गनानां चदुकूलचोरम् अनेकजन्मजितपापचोरं चोराग्रगण्यं पुरुषं नमामि. श्रीराधिकाय हृदयस्य चोरं नवाम्बुदश्यामलकान्तिचोरं पादाश्रितानां च समस्तचोरं चोराग्रगण्यं पुरुषं नमामि. अकिञ्चनीकृत्य पदाश्रितं य करोति भिक्षुं पतिगेहहीनं केनाप्यहो भीषणचौरैर्दृक् दृष्टश्रुतो वा नगत्रयेति यदीयनामापि हरत्यशेषं गिरिप्रसारान् अपि पापराशीन् आश्चर्यरूपो ननु चौरयेत् दृष्टश्रुतो वा न मया कदापि. धनं च मानं च ततेन्द्रियाणि प्राणंश्च हृत्वा मम सर्वमेव पलायसि कुत्र धृतोऽद्यचौरा त्वं भक्तिदानासि मया निरुद्धं चिनत्सि घोरं यमपाशबन्धं भिनत्सि भीमं भवपाशबन्धं चिनत्सि सर्वस्य समस्तबन्धं नैवात्मनो भक्तकृतं तु बन्धं मनमानसि तामसराशि घोरे काराग्रहे दुःखमये निबद्धं लभस्व हि चौर हरे चिराय स्वचौर्यदोषोचितमेव दण्डम्. काराग्रहे वस सदा हृदये मदीये मद्भक्तिपाशा दृढबन्धननिश्चलः सन् त्वां कृष्ण हे प्रलयकोटिशतान्तरेऽपि सर्वस्वचौरा हृदया नहि मोचयामि. सर्वस्वचौरा हृदयान् नहि मोचयामि. हरि ओम तत्सत्. हरे कृष्ण. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. கொஞ்சம் வேகமா பாடினதுக்கு மன்னிக்கணும். நம்ம நாளையில இருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அப்ப வந்து ஸ்லோவா நம்ம ஒரு லைனையும் 2 தடவை ரிப்பீட் பண்ற மாதிரி பாடலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பகவத்கீதால 6வது அத்தியாயம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது 6வது அத்தியாயம் பேர் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? தியான யோகம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தியான யோகம். சோ இதுல வந்துட்டு நம்ம பகவத்கீதால இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாகத்தோட கடைசி சாப்டர் இது. அதாவது பகவத்கீதால 18 சாப்டர் இருக்கு இல்லையா?
அதுல வந்து வீடியோ ஸோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கர்மயோகம், அடுத்த 6 சாப்டர் நம்மளுக்கு பக்தி யோகம், அண்ட் கடைசி 6 சாப்டர் வந்து ஞான அண்ட் விஞ்ஞான யோகம். அதாவது ஞானம்ங்கிறது நம்மளுக்கு ஞானமும் அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை எப்படி அப்ளை பண்ணணும், இது வந்து கடைசி 6 சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கர்ம யோகத்தோட இந்த இதுல வந்து கடைசி சாப்டரான 6வது சாப்டர் தியான யோகம் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். எல்லாருக்கும் ஐயோ கிருஷ்ணா, எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது ஓகே மாதாஜி, சூப்பர். ரேணுகா மாதாஜி, வெற்றி செல்வி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. அந்த வாக்கியம் ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ருத கர்ம பலம் அநாஸ்ருத கர்ம பலம் அநாஸ்ருத கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ 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 स सन्न्यासी च योगी च स सन्न्यासी च योगी च स सन्न्यासी च योगी च न निरग्निर्न च कार्यः தப்பா சொல்லிட்டேன். சாக்ரியः न निरग्निर्न चाक्रियः न निरग्निर्न चाक्रियः न निरग्निर्न चाक्रियः श्री भगवानुवाच अनाश्रितः कर्मफलम् कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः ரேவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ரேவதி மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ स सन्न्यासी च योगी च न साक्रियः. हरे कृष्ण माताजी. हरि बोल. हरे कृष्णा. थैंक यू. ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने
நமஸ்தே சாரஸ்வதே தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा. ஓகே, இன்னைக்கு ஆறாவது ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கட்டுமா மாதாஜி? வெற்றிச்செல்வி மாதாஜி வாசிக்கலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சந்நியாசியும் உண்மையான யோகியும் ஆகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். சோ நம்ம வந்துட்டு 6th சாப்டர் தியான யோகம் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இந்த சாப்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கர்மயோகா, அதாவது நம்ம செயலை வந்து நம்ம எப்படி பகவான் கிட்ட நம்ம செயலையும் மனசையும் வந்து எப்படி நம்ம பகவான் கிட்ட வந்து நிறுத்திட்டு அது எப்படி அடுத்தது பக்தி யோகாவா தொடங்குது அப்படிங்கறது வந்துட்டு அடுத்த சாப்டர்ல பக்தி யோகா வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இங்க வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு நடந்த நிறைய கிளாஸ்ல வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் என்ன பார்த்தோம்னா, நம்மளோட கடமையை செய்யணும், அதுல வந்து நம்ம பற்று இல்லாம செய்யணும் அப்படின்ட்டுன்னு இத வந்துட்டு அந்த செய்யற அந்த கடமையை வந்துட்டு எனக்கே வந்துட்டு அந்த கர்மாவை நீ செய்யற அந்த கர்மா வந்துட்டு எனக்கே அர்ப்பணி அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அர்ஜுனருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய சாப்டர்ஸ்ல வந்து என்ன மாதிரி டவுட் வருது அப்படின்னா, அப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்னது, நான் வந்து ரொம்ப டிட்டாச்சா, அதாவது எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாம இருக்கிறதா, இல்லைன்னா நான் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு எந்த விதமான ஒரு செயலுமே கர்மாவுமே நான் வந்து அப்ப செய்யாம இருக்கிறதா, நான் அப்ப வந்து ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா அந்த செயலை நான் எப்படி செய்யணும், அப்ப நான் வந்துட்டு வெளிப்புறமா இருக்கிற இந்த துறவரம்னா என்ன, அப்ப உள்புறமா ஆக்சுவலி துறவரம்னா என்ன. சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு அர்ஜுனரும் கேக்குறாரு, அதுக்கு பகவானும் ஆன்சர் பண்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல வந்துட்டு நம்ம ஒரு கர்மத்தை வந்துட்டு அதுல ஒரு கர்மத்துல இந்த துறவு, அதாவது சந்நியாசத்தோட கர்ம சந்நியாசம் அதை எப்படி நம்ம செய்யணும், அது அடுத்தது கர்ம யோகா, யோகானா என்ன, நம்ம பகவானோட அதை இணைக்கிறது இல்லையா. சோ ஒரு கர்ம யோகாவை நம்ம எப்படி செய்யணும், துறவரம் அதுல எப்படி நம்ம மேற்கொள்ளணும், அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு அது வந்து சாந்தி வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம அந்த பகவத்கீதை 5வது சாப்டரோட லாஸ்ட் ஸ்லோகாலையும் பார்த்தோம். அதாவது பகவான் தான் பரம அனுபவிப்பாளர், அவருதான் இந்த எல்லாத்துக்கும் ஆளுநர், அண்ட் எல்லா விதமான மாதாஜி நான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன், யாருன்னு தெரியல, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரிவோல். சோ இந்த பரம ஆளுநர் அண்ட் எல்லா விதமான பூதங்களுக்கும், அதாவது பூதானாம்னா நம்ம தான், எல்லா விதமான ஜீவராசிக்கும் சுகிருத்த ஃப்ரெண்ட் அவர் தான். சோ இதை தெரிஞ்சவங்க வந்துட்டு சாந்தியா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம 5வது சாப்டரை முடிக்கிறோம். சோ இங்க 6வது சாப்டர்ல நம்ம நம்மளோட கர்மம், அதாவது செயலெல்லாம் இப்ப ஓகே, ஓரளவுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு நிலையா நம்ம செய்யறது அப்படின்னு கத்துக்கிட்டோம். பட் இந்த செயலெல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு நம்ம புலன்கள் இருக்கு, இந்த புலன்களுக்கு எல்லாம் தலைவன் வந்துட்டு யாரு, நம்மளோட மனசு. சோ அப்ப நம்ம மனச வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஒரு நிலையா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த தியான யோகத்துல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து தனியா தியானம்னா என்ன, யோகா மெடிடேஷன் அப்படின்னு தனியா ஒண்ணும் சொல்லி தர போறது இல்ல, அந்த தியானத்தையும் பகவானோட இதுல வந்துட்டு நம்ம எப்படி ஈடுபடுத்தணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு நம்ம இந்த சாப்டர்ல பாக்குறோம். சோ இதுக்கு நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜென்ரலா இந்த கர்ம யோகா வந்துட்டு ஒரு கண்ணாடியை வந்துட்டு நல்லா தொடச்சு கிளீன் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம செயலை செஞ்சு ஒரு கண்ணாடியை சுத்தப்படுத்துற மாதிரினா, நம்மளோட தியான யோகா எப்படி அப்படின்னா, அந்த கண்ணாடியை வந்து ஆட்டாம கொள்ளாம இந்த ஸ்டெடியா புடிச்சுக்கணும், பகவானை பார்த்து புடிச்சுக்கணும். அப்பதான் பகவான் வந்துட்டு அதுல வந்து ரெஃப்ளெக்ட் ஆனாதான் நம்மளுக்குள்ள வந்து அந்த பகவான் தெரியவாருன்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம கண்ணாடியை வந்து இப்ப எப்படி துடைக்கணும்னு படிச்சுட்டோம், அடுத்தது கண்ணாடியில கிளியரா பாக்கணும்னா அதை ஆட்டாம புடிச்சுக்கணும் இல்லையா. அந்த கண்ணாடியை ஆட்டாம நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு
நம்ம இந்த சாப்டர்ல பாக்குறோம். சோ இந்த சாப்டர்ல வந்துட்டு இது ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு உண்மையான யோகினா என்ன, உண்மையான துறவரம்னா என்ன, ஒரு மனம்ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா இல்ல வந்துட்டு எனிமியா அப்படிங்கறது, அண்ட் கிருஷ்ணர் வந்துட்டு எப்படி நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைய வந்துட்டு ஸ்டெடியா நடத்தணும் அப்படி இதெல்லாமே எடுத்துட்டு போறாரு. அண்ட் இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனர் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி கேட்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி. அதாவது சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, அதாவது மனம் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு, எப்பவுமே வந்துட்டு ஒரு இடத்துல நிக்காம இருக்கு அப்படின்னு. சோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனருக்கும் இருந்திருக்கு. சோ இத வந்து அர்ஜுனரும் சொல்றாரு. சோ அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் வந்துட்டு பகவான் வந்து சொல்லி கடைசியா வந்து பக்தி யோகத்துல வந்துட்டு நம்ம எப்படி இது எல்லாமே வந்துட்டு இந்த எல்லா விதமான யோகிஸ் இருந்தாலும் அதுல இருக்கிறதே சிறந்தது வந்து ஒரு பக்தி யோகி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இந்த சாப்டர்ல வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. சோ நம்ம இன்னையோட ஸ்லோகத்தை வந்து ஆரம்பிக்கலாம். சோ அனாஸ்ருத கர்ம பலம் அப்படின்னா கர்ம பலம், அதாவது நம்ம செய்யற கர்மத்தோட பலன். அனாஸ்ருதம், ஆஸ்ருதம்னா நம்ம என்ன படிக்கிறோம், ஆஸ்ருதம் ஆஸ்ரயா அப்படின்னா என்ன, யாருனாலும் சொல்லலாம். ஆஸ்ருதம் இல்லைன்னா ஆஸ்ரயா, இதோட அர்த்தம் என்ன? தெரியல மாதாஜி. ஓகே. ஆஸ்ரயம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தோட அடியில போய் அதோட அடைக்கலத்திலயோ இல்ல அதை நம்பி அதை சார்ந்து இருக்கிறது. நம்ம அதனாலதான் நம்மள வந்து குரு ஆஸ்ரயா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரை நம்பி யாரோட இது கீழே இருக்கணும் அப்படின்னா குருக்கு கீழே இருக்கணும் அப்படின்ட்டு, இல்ல பாதாஸ்ரயம் அப்படின்னு அதாவது திருவடிக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதே மாதிரி இங்க அனாஸ்ருதம், அதாவது அதுக்கு கீழே நீ இருக்கக்கூடாது. எதுக்கு கீழே அப்படின்னா எதை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னா கர்ம பலத்தை நம்பி இருக்கக்கூடாது. ஒரு கர்மத்தோட கர்மத்தோட இந்த இது ரியாக்ஷன் அதோட ஃப்ரூட்ஸை நம்பி நீ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காரியம் கர்ம கரோத்தியக, அதாவது கர்மாவை வந்து எப்படி செய்யணும்னா ஒரு காரியமா செய்யணும். இது வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்றது கடமை அப்படின்னு, ஒரு கடமையா அந்த கர்மா வந்து கரோத்தியக நீ செய்யணும் அப்படின்னு. ச சந்நியாசி ச யோகி ச, அவன் வந்து ஒரு சந்நியாசி, ச அப்படின்னா அண்ட் ஒரு யோகியும் கூட. அண்ட் யாரு இல்ல அப்படின்னா ந, யாரு இல்ல அப்படின்னா நீர் அக்னீர் ந சக்கார் சாக்ரியக. சோ யாரு இல்ல அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த அவனோட அகாரியம், அகாரியம்னா என்ன, அவனோட காரியத்தை அவனோட கடமையை வந்து செய்யாம இருக்கிறது. சோ ஒரு சும்மா ஒரு நெருப்ப வளர்க்குறவங்களோ இல்லைன்னா தன்னோட காரியம் கடமையெல்லாம் விட்டு இருக்கிறவங்க வந்துட்டு கிடையாது. சோ யார் உண்மையான யோகி அப்படின்னா தன்னோட கடமைய வந்துட்டு காரியமா, அதாவது ஒரு தன்னோட செயலை கர்மாவை வந்துட்டு காரியமா செஞ்சு அதோட கர்ம பலன்ல எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லைன்னா அதை நம்பி இல்லாதவங்க வந்துட்டு உண்மையான சந்நியாசி இல்லைன்னா யோகி அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகால சொல்றாரு. சோ வந்துட்டு இங்க அப்ப யாரு வந்து அப்ப யோகி இல்லைங்கிறது, இப்ப நான் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளிப்புறமா வந்துட்டு இப்போ இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு ஒரு காவி உடை அணியலாம், இல்லைன்னா அவங்களோட குடும்பம் குட்டி குழந்தை இதெல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம், அவங்க ஒரு இடத்துல வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம், அண்ட் அவங்க வந்து வெளிப்புறமா பாக்குறதுக்கு எதுலயுமே ஒரு பற்று இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் உள்ள வந்து அவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஆசை இருக்கலாம், எனக்கு வந்து இந்த மரியாதை வேணும், எனக்கு வந்து அந்த ஒரு வந்து கொஞ்சம் என்னோட வந்து உடலை வந்து கொஞ்சம் சுகமா வச்சுக்கணும், எனக்கு வந்துட்டு என்னது ஒரு என்னை மதிச்சு நான் சொல்ற பேச்சு கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் வேணும், இப்படியெல்லாம் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சன்னியாசி இல்ல. அண்ட் இன்னொரு பர்சன் அவன் வந்து லைக் வேலைக்கு போகலாம், சமைக்கலாம், அவன் வந்து கிளீனிங் பண்ணலாம், குடும்பத்தை வந்து அவன் குடும்பத்தை வந்து வச்சு பாதுகாக்கலாம், அண்ட் வந்து அவன் எந்த விதமான ஒரு சர்வீஸுமே பண்ணலாம். ஆனா அவன் பண்ற அந்த சர்வீஸ, ஓகே நான் வேலைக்கு போறேன், எதுக்காக போறேன், அதுல இருந்து வர அந்த காசை வச்சு பகவான் கொடுத்த இந்த குடும்பத்தை நான் மெயின்டைன் பண்றேன். சோ பகவான் வந்து ஐயோ நீங்க வேலையை விடணும், காசு சம்பாதிக்க விடணும் அதெல்லாம் அவர் சொல்லல. சோ எஸ் நம்மளும் நம்மளோட ஃபேமிலி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், பட் எப்படி பண்ணணும் அப்படின்னா பகவான் கொடுத்த இந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதுக்காக எனக்கு இந்த காசு வேணும்.
சோ அந்த காசை வச்சு நான் அந்த ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணுவேன், பகவானோட சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். சமைக்கிறேனா எல்லாருமே சமைப்போம். பட் அதை நான் என்ன பண்றேன், பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை நான் பிரசாதமா எடுத்துக்கிறேன். வீடையே வந்துட்டு இது பகவானோட வீடு நினைச்சு நான் இதை டெக்கரேட் பண்றேன், நான் இதை சுத்தம் பண்றேன் அப்படின்னு நம்ம செய்யற ஒரு ஒரு செயலையுமே வந்துட்டு நம்ம பகவானுக்காக ஆஃபர் பண்ணும்போது அவன் தான் வந்து ஒரு உண்மையான யோகி அப்படின்னு. சோ இது நம்மளோட 3வது சாப்டர்லயுமே வந்துட்டு 7வது ஸ்லோகத்துல வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, எஸ்த்வ இந்திரியாணி மனசா நியம் நியம் யாரபதே அர்ஜுனா அப்படின்ட்டு. அதாவது யார் ஒருத்தர் தன்னோட புலன்களை கண்ட்ரோல் பண்ணி அத வந்து தன்னோட நியம்யாரபதே, அதாவது தன்னோட நியமத்துல தன்னோட கொடுக்கப்பட்ட கடமையில வந்து ஈடுபடுத்துறானோ அவன்தான் வந்து சுப்பீரியர், அவன்தான் வந்துட்டு உத்தமம், அதாவது ஓங்கி இருக்கிற அர்ஜுனா. அதாவது தன்னோட புலன்களை கண்ட்ரோல் பண்றவன் தான் வந்துட்டு ஹையர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யார் ஒருத்தர் வந்துட்டு அவனோட கடமையில வந்து எந்த விதமான பற்று இல்லாம பண்ணணும். அதே 3வது சாப்டர் நம்மளோட கர்மயோகத்துல வந்துட்டு பகவான் சொல்றாரு. சோ 6வது சாப்டர்லயும் பகவான் இங்க வந்து அந்த ஒரு பாயிண்ட தான் வந்துட்டு திருப்பி சொல்றாரு. சோ இங்க அர்ஜுனர் இங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, ந நிரக்னிர் ந சகாரியக சாக்ரியக. சோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அவன் வந்துட்டு தன்னோட நெருப்பை விட்டு கொடுக்கறதுனாலயோ, அதாவது இந்த யஜ்ஞம் இதெல்லாம் பண்றத வந்துட்டு விட்டு கொடுக்கறதுனாலயோ, இல்லைன்னா அவனோட கடமைன்னு இல்ல, எந்த விதமான ஒரு செயலை அவன் வந்து கர்மத்தை விட்டுறதுனாலயோ மட்டும் அவன் வந்துட்டு ஆஹ் இது கிடையாது, அவன் வந்து ஒரு யோகி கிடையாது. ஏன்னா வந்துட்டு தன்னோட வேதங்கள் படி என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜென்ரலா இந்த யஜ்ஞங்கள்லாம் நிறைய வளர்ப்பாங்க இல்லையா. சோ இந்த அதுல வந்துட்டு இந்த நெருப்பை வந்து யார் ஒருத்தர் வந்து கிவ் அப் பண்றாங்க, விடுறாங்களோ திறக்கிறாங்களோ அது வந்து ஒரு துறவரமா வந்து அது ஏற்கப்படுது. சோ அது வந்து வெளிப்புறமா பாக்குறதுக்கு வந்து அது துறவரம் மாதிரி இருக்கும். பட் இந்த இன்ஆக்டிவிட்டி, இந்த செயலற்ற தன்மை வந்து யோகா கிடையாது அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. எஸ், அது வந்து ஒரு வெளிப்புறமான துணர்வரமா இருக்கலாம். ஆனா அங்க மனசுல வந்து கிருஷ்ணர் இல்லைன்னா அது வந்து உண்மையான யோகா கிடையாது அப்படின்ட்டு வந்து பகவான் சொல்றாரு. சோ சம்டைம்ஸ் வந்துட்டு மக்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த நிறைய நான் அந்த காசு சம்பாதிக்கிறது நான் விட்டுட்டேன், நான் வந்து இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய யோசிக்கலாம். அப்ப நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டேன், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து போகணுங்கிறவங்க நிறைய பயப்படலாம். ஐயோ எனக்கு வந்து என் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு இதை விட்டுட்டு அதை விட்டுட்டுலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். பட் அது ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீக வாழ்க்கை கிடையாதுன்னு பகவான் சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு மைண்ட் வந்துட்டு என்னது லேசினஸ்னால வந்து அது தூய்மைப்பட போறது கிடையாது. அதாவது நீ ஒரு காரியம், உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையோ காரியத்தையோ பண்ணல அப்படின்னா அது லேசினஸ் அப்படின்ட்டு, அதாவது அது சோம்பேறித்தனம் அப்படிங்கிறாரு. சோ சோம்பேறித்தனத்தினால உன்னோட மனசை வந்து என்னது நீ சுத்தப்படுத்த முடியாது. சோ இங்க வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தங்களோட பியூரிஃபிகேஷன், அதாவது ஒருத்தங்க எப்போ தூய்மை அடையறாங்க அப்படின்னா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் வந்துட்டு அவங்க வந்து உண்மையான தூய்மை அடையறாங்க. சோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, குருவாயூர்ல வந்துட்டு ஒரு டிவோட்டி இருந்தாங்க. சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒன்லி சேவா, அவங்களோட இருக்கிற ஒரே சேவா என்ன அப்படின்னா, டெய்லி வந்துட்டு அவங்க குருவாயூரப்பனுக்கு வந்துட்டு மாலை கட்டி கட்டி போடுவாங்க. சோ அப்ப வந்துட்டு இத வந்துட்டு அவங்க வந்து ஒரு இது கிடையாது, அவங்க ஒரு ஞானி கிடையாது. அவங்களுக்கு இதாவது இந்த வாசிச்சு பெருசா இந்த வந்து பாடுறது, பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பூஜை பண்றது தெரியாது, பூஜை புனஸ்காரம் எதுவுமே தெரியாது. அவரோட ஒரே வேலை மாலை கட்டி அதை குருவாயூரப்பனுக்கு கொடுக்கறது. சோ வந்து அவர் வந்து பயங்கரமா இந்த என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப இந்த நிறைய அந்த குருமார்கள் அப்படின்னா பார்த்தா கூட அப்படியே நிறைய சிஷ்யர்களோட அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அதுல வந்து ஒரு மூத்த பக்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு சர்வீஸ், இவன் வந்து இங்க என்னோட நடக்கிற வழியை இங்க மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவனை வந்து நிந்திக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி இருப்பா அப்படின்ட்டு, நான் இவ்வளவு பெரிய சேவை எல்லாம் நான் பண்ண போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் லைட்டா நிந்திக்கிறாரு. சோ ஆனா வந்து அந்த நீ அந்த மாலை கட்டுறவர் வந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா நான் இந்த ஒரு மாலையும் வந்துட்டு இந்த பூவையும் கட்டும் போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா,
இந்த பூ எப்படி ஒரு ஒரு பூ வந்து சேர்ந்து சேர்ந்து இந்த நாரோட சேர்ந்து சேர்ந்து இருக்கோ, அதே மாதிரி என்னோட மனசும் எப்பவுமே வந்துட்டு பகவானோட அவரோட ஞாபகத்துல வந்து சேர்ந்து சேர்ந்து ஒன்னொன்னா சேரணும். பகவானோட ஞாபகம் வந்து என் மனசோட ஒரு ஒரு இதுவா பின்னி பின்னி சேரணும் அப்படிங்கறதா வந்துட்டு அந்த பக்தன் சொல்றாரு. சோ அப்ப வந்துட்டு நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த ஸ்லோகத்தின் படி நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு இன்ஆக்டிவிட்டி, அதாவது செயலற்ற தன்மை கிடையாது. இல்லைன்னா இது வந்து வெளிப்புறமான ஒரு துறவரமும் கிடையாது. அண்ட் பட் இந்த கர்மாவை வந்து அவர் எப்படி செய்யறாரு அப்படின்னா, தன்னோட எந்த விதமான சுய இச்சை இல்லாம அவர் செய்யறாரு. சோ அப்போ வந்துட்டு அந்த கை, அதாவது அந்த ஃப்ளவரை வந்துட்டு, இந்த பூக்களை வந்து இந்த கட்டுற அந்த கை என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து தன்னோட இதயத்தை வந்து பகவானோட சேர்ந்து கட்டுற மாதிரி அந்த கைகள் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் அது ஃபியூச்சர்ல வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பக்தரோட கனவுலயே வந்துட்டு அங்க பகவான் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா பகவானுக்கு வந்து நிறைய விதமான ஆஃபரிங்ஸ், அதாவது வந்துட்டு விஷயங்களை வந்துட்டு பகவானுக்கு அங்க ஆஃபர் பண்றாங்க. அதாவது சாப்பாடா இருக்கட்டும், துணிமணியா இருக்கட்டும், மத்த நிறைய மாலைகள் எல்லாமே பண்றாங்க. ஆனா எல்லாத்துலயோட சிறப்பா நல்லா என்னது ஒரு க்ளோவோட ஃபுல் ஃப்ரேக்ரன்ஸோட எது இருக்கு அப்படின்னா, அந்த பக்தர் கட்டின அந்த மாலை வந்து இது எல்லாத்தோட தனித்துவமா அது வந்து ஜொலிச்சுச்சாம். சோ குருவாயூரப்பர் என்ன காட்டாரு அப்படின்னா, இந்த பக்தன் கட்டின இந்த மாலையை வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குருவாயூரப்பன் வந்து காட்டுறாரு. சோ நம்ம வந்து இந்த கதையில இருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பக்தி வந்துட்டு நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து அக்கர்மம் கிடையாது. சாரி, நான் அக்கர்மம்ங்கிறத என்ன சொல்றேன் அப்படின்னா, அது வந்து கர்மா, அதாவது செயலற்ற தன்மை வந்து கிடையாது. சோ பக்தி வந்து என்ன அப்படின்னா, நம்ம பண்ற அந்த கர்மாவை வந்துட்டு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகமாக்குறது தான் பக்தி. சோ அது வந்து நம்ம பண்ற சமையலா இருக்கலாம், நம்ம வந்து சமையலை வந்து நம்ம ஒரு யோகாவாக்கலாம், நம்ம பண்ற கத்து கொடுக்குற கல்வியை வந்து நம்ம யோகாவா மாத்தலாம், நம்ம பண்ற கிளீனிங்கா இருக்கட்டும், நம்ம வந்து சம்பாதிக்கிற காசா இருக்கட்டும், எதையுமே வந்துட்டு நம்ம ஒரு யோகாவா மாத்தலாம். எப்போ அப்படின்னா, யோகான்னு என்ன பகவானோட கனெக்ட் பண்றது. சோ நம்ம பண்ற எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு நம்ம வந்து பகவானோட கனெக்ட் பண்றோம்னா அவன் தான் சன்னியாசி அப்படிங்கறத வந்துட்டு இங்க பகவான் சொல்றாரு. சோ இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பாகவதம்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல 2வது சாப்டர்ல 13வது ஸ்லோகா அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சன் சன் ஸ்வன் ஸ்வனுஷ் ஸ்வனுஷ்டி தஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். அதாவது ஹரிதோஷனம், ஹரிய வந்துட்டு எது சந்தோஷப்படுத்துது அப்படின்னா, நம்ம பண்ற இந்த கர்மம், அதாவது அது எந்த வர்ணத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனா அத வந்துட்டு நம்ம வந்து கடமையா பர்ஃபெக்டா பண்றத வந்துட்டு ஹரிய தோஷனம் பண்ணும், ஹரிய வந்துட்டு திருப்திப்படுத்தும் அப்படின்ட்டு வந்துட்டு பாகவதம்லயும் சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா இந்த இதுல வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மா இயல்பா அது வந்து அதோட நேச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து டிஃப்ரெண்ட் அங்கங்கள் இருக்கு. நம்ம உடம்புல வந்து கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே வந்துட்டு இயல்பா என்ன பண்ணுது, தன்னோட உடம்பு சூப்பரா இயங்குறதுக்கு என்னென்ன வேணுமோ, இல்ல உடம்பு சுகமா இருக்கிறதுக்கோ சந்தோஷமா இருக்கிறதுக்கோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யுது. இப்ப கை வந்துட்டு இல்ல எனக்கு வந்து லெஃப்ட் தான் போகணும், கால் வந்துட்டு இல்ல எனக்கு ரைட் தான் போகணும் அப்படின்னு ஒன்னொன்னும் தன்னோட இச்சைக்காக அங்கங்க தனித்தனியா போறது இல்ல. ஆனா எல்லாம் ஒரே வந்து குறிக்கோளோட செயல்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உடம்பு வந்து சௌக்கியப்படுது. அந்த உடம்பு சௌக்கியப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சுத்தி இருக்கிற அதுக்கு அட்டாச்சா இருக்கிற இந்த ஒரு அங்கங்களுமே வந்துட்டு திருப்தி ஆகுது. சோ அதே மாதிரி ஆத்மாவோட உண்மையான சுபாவம் என்ன அப்படின்னா, அது பகவானோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல், பகவானோட ஒரு அங்கம். சோ நம்ம அந்த ஆத்மா வந்துட்டு எந்த விதமான ஒரு சுய இச்சை இல்லாம தன்னோட கர்மத்தை வந்துட்டு பரமபொருளான அந்த பகவான் கிருஷ்ணருக்காக செய்யும் போது, அப்போ பகவான் சந்தோஷம் அடைறாரு. பகவான் சந்தோஷமாகும் போது என்ன ஆகுது, அவரோட பார்ட்டா இருக்கிற நம்மளும் வந்துட்டு அதனால திருப்தி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம் அப்படிங்கறத வந்துட்டு இதுல சொல்றாங்க. இன்னொரு ஒரு சின்ன இதுல வந்துட்டு நம்மளோட இங்க பொருளுரையில வந்துட்டு எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பகவானோட அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வரும்போது அவர் கொடுத்த 8 இம்பார்ட்டன்டான ஸ்லோகங்கள்ல இது ஒண்ணு. நான் அந்த ஸ்லோகத்தை மட்டும் வாசிக்கிறேன். ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம்
कवितां वा जगदीश कामये मम जन्मनि जन्मनीश्वरे भवतात् भक्तिरहैतुकी त्वयि. அதாவது ஒரு பக்தனோட ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு நான் தனம், எனக்கு எந்த விதமான தனமும் வேண்டாம், நான் ஜனம், எந்த விதமான என்னோட சுத்தி இருக்கிற இந்த மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா என்னோட அந்த வெல்த், அதாவது ஆஸ்தி, இதெல்லாம் நான் சுந்தரி, அழகான ஒரு பொண்ணும் வேண்டாம். கவிதாம்பா ஜெகதீஷ காமையே, எனக்கு வந்து என்னது, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உன்னோட அந்த கருணை, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த கருணை வச்சுதான் என்ன அப்படின்னா, நான் எதுக்கு அந்த கருணை வேணும் அப்படின்னா, என்னோட டிவோஷனல் சர்வீஸ், அதாவது என்னோட பக்தி சேவை உனக்கு வந்துட்டு நான் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, ஜென்ம ஜென்மமா இனி நான் உனக்கு வந்து அந்த பக்தியை வந்து பண்ணணும். எந்த விதமான சுய இச்சை இல்லாத அந்த ஒரு பக்தியை வந்துட்டு நான் உனக்கு செய்யணும். அதுக்கு நீ எனக்கு கருணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தனோட பிரேயர் இருக்கணும். அவன் உண்மையான யோகி, அவன் உண்மையான சன்னியாசி அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம், இல்ல ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ற நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரேஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஒரு வேர்டு மிஸ் ஆயிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங் மாதாஜி? வரவே இல்லை. சன்னியாசியா? சாரி, உங்களுக்கு வரல, நான் சொல்லக்கூடாது. இல்ல 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 பிரபு, இல்ல இல்ல கரெக்ட் தான் பிரபு. அந்த அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து என்னதுன்னா அப்படியே நல்லாவே அது மிஸ் ஆச்சு. குழம்பிட்டே இருக்கு. ரிப்பீட். சாக்ரிய, ஆக்சுவலா என்ன correct? அதாவது ச அண்ட் ஆக்ரியா அப்படின்னா, ஆக்ரியம் அப்படின்னா டியூட்டி இல்லாம இருக்கிறது. சோ தன்னோட டியூட்டிய செய்யாம இருக்கிறதோ, இல்ல வந்து நிர் அக்னீர், அதாவது அக்னி இல்லாம இருக்கிறதோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பிரபு. Thank you. எனக்கு சாக்ரியங்கிறது காரியா 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 அப்படின்னு ஆரியம்மா. அதான் மாத்தி Thank you. சொல்லிட்டு இருந்தேன். தேங்க்யூ பிரபு. Very good. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். கிருஷ்ணா மாதாஜி, இந்த ஸ்லோகத்துல வந்து மனச வந்து ஒருநிலைப்படுத்துறதுன்னு தானே சொன்னீங்க மாதாஜி? இந்த சாப்டர் மாதாஜி, இந்த மொத்த 6வது சாப்டர் வந்துட்டு அத சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றேன் மாதாஜி. ஓகே. இந்த ஸ்லோகத்துல வந்து அத பத்தி பேசல. இந்த ஸ்லோகத்துல தன்னோட காரியம், அதாவது தன்னோட கர்மா வந்து எப்படி செய்யணும், தன்னோட கடமைய வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பகவான் சொல்றாங்க. அவன் வந்து யோகி இல்லைன்னா சன்னியாசி அப்படிங்கறத வந்து பகவான் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அப்போ அந்த கதையில வந்து அவர் வந்து அவருக்கு எதுவும் தெரியாது, பட் ஆனா வந்து அவர் வந்து பகவான கனெக்ட் பண்ணி அந்த மாலை கட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் அவருக்கு வந்து இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட செயல் எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணி செய்யணும். எஸ் பிரபுஜி. கரெக்டா மாதாஜி? அது எவ்வளவு ஒரு சின்ன செயலா இருக்கலாம், பெரிய செயலாம் இருக்கலாம், பௌதிகமான ஒரு செயலா மாலை இருக்கலாம். கட்டுற ஆனா செயல் தான். Okay. அது நம்ம பகவானுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பகவானை நினைச்சிட்டு நம்ம அதை செய்யறோமோ அந்த அளவுக்கு பகவான் அதை வந்து ஏத்துக்கிறாரு. ஹரேஷ்ணா அவர் மாதாஜி. ஆக்சுவலி அதை நான் சொல்லல, என்னன்னா அந்த 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 மூத்த பக்தரோட கனவுல வந்து பகவான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ சொல்ற இந்த வேதாந்தம் இந்த இதோட எனக்கு வந்து அவன் கட்டுற மாலை வந்து இன்னும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. அவர் உடனே தன்னோட தப்ப உணர்ந்துக்கிறாரு. பட் பகவான் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு நாள் இந்த கனவுல வந்து அவர் சொல்றாரு, குருவாயூரப்பர். சரி, வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா? நல்ல ப்ரொஃபஸர் மாதாஜி, நல்ல ப்ரொஃபஸர் ஆயிட்டீங்க. பெஸ்ட் லெக்சர், பாராட்டுகிறேன். இந்த வயசுலயே இந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை உருவாக்கின பகவான் உங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். தேங்க்யூ பிரபுஜி. நம்மளோட ஞாபக சக்தியா இருக்கட்டும், திறமையா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், செயல் பலம் எல்லாத்தையுமே 10வது சாப்டர் நினைக்கிறேன், ஐ எம் த எபிலிட்டி இன் மேன், அதாவது மனுஷன்ல இருக்கிற அந்த திறமை வந்து நான் தான் அப்படின்னு. சோ அதே எல்லாத்தையும் பகவான் கொடுக்குறாரு. அவரோட செயலை நம்ம ஈடுபடுத்துறது வரைக்கும் ஓகே. உங்க எல்லாரோட தயவுல அது வந்து எனக்கு கொஞ்சம் நடக்குது. ஹரி போல். சந்தோஷம் சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம இப்போ ரீகேப் போகலாமா?
ஓகே. இன்னைக்கு வந்துட்டு லலிதா மாதாஜி, கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு கோகில வேல்முருகா மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு அத்தியாயம் 6 முதல் ஸ்லோகம் எடுத்திருக்கீங்க. தியான யோகம். இந்த தியான யோகம் வந்து 8 யோகங்களின் அம்சமா சொல்றாங்க. அதுல மனதை அடக்குறதுக்கு வந்து ரொம்ப கடினமான காரியம். அது அந்த மனதை கிருஷ்ண உணர்வில் அடக்கி நம்ம வந்து இந்த கலியுகத்துல அந்த யோகத்தை வந்து நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு தியான யோகம் அப்படின்னா 2 யோகங்கள் எடுத்துக்கிறோம். ஒண்ணு பக்தி யோகம், இன்னொன்னு தியானங்கள் மூலமா எடுத்துற யோகம். அதாவது பக்தி யோகத்துல நம்ம ஒரு செயலை செய்யும் போது நம்மளோட கடமைகள், நம்மளோட பற்றுதல் எல்லாமே வந்து பார்த்துட்டு அந்த உணர்வுகளை வந்து கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த யோகம் வந்து பக்தி யோகம் வந்து தியான யோகத்துக்கும் சமமானது அப்படின்றீங்க. அதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடியை சுத்தம் செய்யறது போல இருக்கிறது வந்து நம்ம யோகத்துல அதை அசையாம பார்த்துக்கிட்டது நம்ம வந்து யோக முறையில வந்து பக்தி யோகம் வந்து சிறந்ததா வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து மனம் எப்பவுமே சஞ்சலத்தோட தான் இருக்கும். அந்த மனதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்மளோட கடமைகளையும் கரெக்டா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அத வந்து நம்ம பகவானோட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த யோகத்தை வந்து தியான யோகத்துல நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குருவாயூர்ல ஒரு சாதாரண ஒரு டிவோட்டி வந்து மாலை கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டிவோட்டிய வந்து இன்னொருத்தர் வந்து அந்த சிறந்த பக்தி செய்யறவர் வந்து அவரை வந்து இவர் பக்தி என்ன பெருசா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா கடவுள் வந்து பகவான் குருவாயூரப்பன் வந்து அந்த பெரிய பக்தியை காட்டி இவர் செஞ்ச சின்ன பக்தி, மனதார செய்யற அந்த பக்தி, அதாவது அவர் ஒவ்வொரு தடவையும் பூ கொடுக்கும் போது அந்த பூவோட நாரையும் தான் மனசையும் சேர்த்து பகவானோட இணைக்கிற மாதிரி இணைச்சதுனால அவர் போட்ட அந்த மாலை வந்து அவர் முழுமையா ஏத்துட்டு அதுல ஜொலிக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கர்ம பலன், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கிருஷ்ண உணர்வுல எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலின் மீது பற்று இல்லாம செய்யும் போது அது வந்து யோகம் தியான யோகத்துக்கு சமமானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. இதுல சைத்தன்ய மகாபிரபுவும் உங்களும் சொல்றாங்க, பகவான் கிட்ட எனக்கு வந்து பொன் பொருள் எதுமையிலையும் ஆசை கிடையாது, பக்தி தொண்டுல நான் உன்னோட கருணையோடு நான் பணியாற்ற வேண்டும், அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு முனிவர், ஒரு சன்னியாசி வந்து குடும்பத்தை துறந்துட்டு அவங்களோட கடமைகளை எல்லாம் துறந்துட்டு போலி அதாவது சொல்றது போலியான ஒரு மனநிலையோட அவங்களுக்கு வந்து அந்த பக்தியில வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், தன்னை உயர்வா நினைக்கணும் அப்படின்னு செய்யற பக்தி வந்து உண்மையான பக்தி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிறவன் தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு அவன் எல்லாமே சேகரிச்சு அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு அவன் பற்றுதல் இல்லாம அவன் செய்யற சிறு பக்தியா இருந்தாலும் அது பக்தி உணர்வுல உயர்வா கருதப்படுது அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப அழகா ரீகேப் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கண்ணாடி உதாரணம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் கர்ம யோகா, கர்ம சந்நியாச யோகா இதெல்லாம் பார்த்தோம். அதாவது கர்ம யோகாங்கிறது என்னன்னா நம்ம அந்த கண்ணாடிய வந்துட்டு சுத்தம் பண்ற மாதிரி, அதாவது செயலை வந்துட்டு எப்படி கரெக்டா செய்யறது அப்படிங்கறத. தியான யோகாங்கிறது நம்ம அந்த மனசை ஒருநிலைப்படுத்து, அதாவது கண்ணாடி சுத்தமா இருந்தாலும் அந்த கண்ணாடி ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து கிளியரா தெரியாது. சோ அதை வந்து ஸ்டெடியா பிடிக்கணும். சோ ஸ்டெடியா பிடிச்சாதான் அதுல பகவானோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு பர்ஃபெக்டா தெரியும். சோ அது வந்து தியான யோகா. அதுதான் நம்ம சாப்டர்ல பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் மனசை பத்தி நிறைய சொன்னதுனால சில இது இருக்கு. சோ அதாவது நம்ம இந்த ஸ்லோகால வந்து மனசை பத்தி நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, அடுத்ததுல இருந்து ஆரம்பிப்போம்.
சோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஹையஸ்ட் யோகா வந்து பக்தி யோகா அப்படிங்கறதுலதான் வந்து பகவான் போய் முடிப்பாரு. பட் ரொம்ப அழகா ரீகேப் பண்ணீங்க எங்களுக்கு சாரி கோகுலா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா? ஓகே, நம்ம இப்ப இன்னைக்கு வாஞ்சா கல்ப சொல்லி நம்மளோட கிளாஸ முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஒரே ஒரு எல்லாரும் பிளஸ் பண்ணணும் மாதாஜி. பொண்ணு டெலிவரி நெருங்கிட்டு இருக்கு. அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. நம்ம இந்த வாஞ்சா கல்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, சேர்த்து சொல்லிடணும் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே ஓகே. தேங்க்யூ. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे. ஹரி ஹரி போல். கல்ப விருட்ச மரங்களை போன்று எல்லாமே தரக்கூடிய அந்த பக்தர்களோட அருளால. ஹரே கிருஷ்ணா.